Hello friends, welcome to my channel மாணவன் ஆசிரியர் SS சரவணன். ஸோ டுடே வந்து நம்ம பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து என்ன பெடகாலஜி மேஜர் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், சரிங்களா? ஸோ இந்த இங்கிலீஷில் வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்டாக வந்து எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் SS சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ பெடகாலஜி ஆஃப் இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 மொத்தம் பார்த்தீங்கன்னா யூனிட் 5லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ 5 யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அந்த 7லேருந்து நீங்கள் வந்து 5 கொஸ்டின் எழுதணும். ஸோ இதுக்கு டைம் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்தில் வந்து நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆஃப் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேஜ் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 3 பேஜஸாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எழுதிருக்கணும். ஸோ பெடகாலஜி ஆஃப் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயரில் என்னென்ன கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் பிபிடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பெடகாலஜி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இங்கிலீஷ் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாணவன் ஆசிரியர் SS சரவணன். ஸோ கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து சார் வந்து ஒருத்தர் இங்கிலீஷ் பெடகாலஜிக்கெலாம் முக்கியமான கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கோசரம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2017, 18, 19 அப்புறம் பெடகாலஜி இங்கிலீஷ் புக்கு அதை வச்சு நான் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெடகாலஜி ஆஃப் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ யூனிட் வைஸாகவும் எடுத்திருக்கேன். பாருங்கள், பெடகாலஜி ஆஃப் இங்கிலீஷ். ஸோ சிலபஸ் வந்து இதுதான். யூனிட் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் English, Unit 2 Planning for Instruction, Unit 3 Practicing the Skill and Teaching English, Unit 4 Methods of Teaching in English, Unit 5 Testing and Evaluation of English. ஸோ பெடகாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் மேஜர்னால் மெயினாக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாப்ஸு, சரிங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக எழுதுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஓன் ஸ்டோரி எழுதுகிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில்லை வந்து முதல்ல டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் மேஜராக இருக்கீங்க, ஸோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்படி இருக்கும் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது தயவு செஞ்சு இங்கிலீஷ் மேஜர் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எழுதுறது வந்து உங்களுக்கு நல்லா புரியணும். நல்லா ஜாயின் லெட்டரில் அழகாக நீட்டாக எழுதுங்க. ஓரளவுக்கு ஜாயின் லெட்டர் எழுதுங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு வந்து புரிகிற மாதிரி எழுதுங்க. ஸோ ஃபுல் கோர்ஸ்னால் ஒரு 5 பேஜ் எழுதுவீங்க. ஆஃப் கோர்ஸ்னால் ஒரு 3 பேஜ் கன்ஃபார்ம் நீங்கள் எழுதியே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 7 கொஸ்டின் தராங்க, அது 5 கொஸ்டின் நீங்கள் எழுதணும். அது 1.5 மணி நேரம் தான். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி இங்கிலீஷ் மேஜர் வந்து கரெக்டாக எக்ஸாம் எழுதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம சேனலில் சொல்கிறது. ஸோ பெடகாலஜி ஆஃப் இங்கிலீஷில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்ப்போம். இங்கிலீஷ் பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இந்தியா டுடே elucidate. Discuss the aim and objectives of teaching English as second language. English is our major window on the world. Discuss the importance of English in today India. What is listening? Define 3 stages involved in process of listening skill. Prepare a model lesson plan for teaching poetry in English for standard 8th. As a teacher of English, how will you improve standard? What are the barriers and remedies? Translate English communication effectively in classrooms. What is mini teaching? Discuss the major steps involved in mini teaching. What is micro teaching? Write any 5 important skills and explain their uses, relevance in English classroom teaching. What is mean by mechanism of writing that are characterize good handwriting? ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குட் ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தான் உங்களை வந்து தீர்மானிக்கும், உங்கள் மார்க்கை திரும்ப தீர்மானிக்கும். ஸோ இங்கிலீஷ் பெடகாலஜி மேஜர் வந்து தயவு செஞ்சு ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. What is the skill? Question mark bring out the importance and the relationship in LSWR. Had your style. ஸோ LSWR வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். எல்லுங்கிறது லிசனிங், எஸ்ங்கிறது ஸ்பீக்கிங், டபிள்யூங்கிறது ரைட்டிங், ஆருங்கிறது ரீடிங். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து நீங்கள் கிளாஸ் ரூமில் வந்து இங்கிலீஷ் வந்து டீச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. What are the points to be ensured for effectively teaching of English in practice for teaching? What is method? Substantiate the direct method of teaching English in superior to other. What do you mean by best qualities required for the English teacher?
Describe the approach of teaching English language for communication. Mechanical teaching aids are more suitable than teacher-made aids to teach English. Elucidate. Explain the uses of language in laboratory. The translate method is on obsolete. One comment on it is merits and demerits. So merits and demerits கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. Describe the different steps in planning and constructing and achievement test in English. So 20 பார்த்தீங்கன்னா bring out the importance of relationship in teaching English language through the LSWR. ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்டதே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. LSWR லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் அட் யுவர் ஹோம் ஸ்டைல் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பெடகாலஜி ஆஃப் இங்கிலீஷ் மேஜர் பார்த்தீங்கன்னா இந்த 20 கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் புக்கில் இருக்கிற கொஸ்டின் எடுத்திருப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2017, 18, 19 அதில் இருக்கிற கொஸ்டினும் அனாலிசிஸ் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா பெடகாலஜி மேஜர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ எக்ஸாமுக்கு எப்படியும் ஒரு வாரம் இருக்கும்போது சரிங்களா, ஒரு வாரம் இல்லைனா பெடகாலஜி எக்ஸாமுக்கு ஒரு நாள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் பெடகாலஜி வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே நம்ம சேனலில் வந்து ஒரு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெடகாலஜி எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் எல்லா பெடகாலஜிக்கும் பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒன்று அப்லோட் பண்ணுவேன். ஸோ ப்ரீவியஸ் இயரே பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் இருந்தால் சார் ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் மாடல் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை எப்போவுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் பிஎட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம மாணவன் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் நம்ம பெடகாலஜி ஆஃப் இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு பெடகாலஜி வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன்.